ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் ஒரு ட்ராவலிங் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் மாத்தளையில் இருந்து உன்னஸ்கிரியில் இருக்க ஷேடி ஹில்ஸ் ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். இந்த வீடியோவில் அங்கே ஃபுல்லாக ஹோட்டல் எப்படி இருக்கும் அண்ட் அங்கே சாப்பாடு வேர்த்தா எல்லாம் பார்க்கலாம் வாங்க. Waterfall. Car. எங்க ஜீப்? ஜீப் எங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், போகிற இடம் இவ்வளோ கூலாக இருக்க போகுதுன்னு. மாத்தளை டு ஷேடி ஹில்ஸ் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் 72 கிலோமீட்டர். நாங்கள் 11 AM இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆட்டோவில் 2 o'clock எல்லாம் ரீச் பண்ணிட்டோம். கிளைமேட் எல்லாம் செம்ம கூலாக இருந்துச்சு. அங்கே ஹஸ்பண்ட் இப்போ செக்இன் பண்ணிட்டு வர போயிருக்காரு. ஸோ அது வரைக்கும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் முக்கியமான பிளேசஸ் எல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூம். இந்த ரூமில் மொத்தமாக 5 to 6 மெம்பர்ஸ் இருக்கலாம். நான், ஹஸ்பண்ட், அப்புறம் சின்னவர், அதுக்கப்புறம் அம்மா, ஆச்சி. ஸோ மொத்தமாக 5 பேர் தங்குற மாதிரி இருந்துச்சு ரூம். இப்போ வாங்க ரூம் டூர் பார்க்கலாம்.
வா கூப்பிட்டு ரித்திக் தூக்கம் தூக்கம். இந்த ஹோட்டல்லே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து அந்த மவுண்டன் வியூ பார்க்கும்போது அந்த இடமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லா பிளேசஸையும் வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு சின்னவரோட விளையாட வந்துட்டோம். ஆமா ஸ்விம்மிங் பூல் போமா போமா. என் மகனுக்கு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்போ ஸ்விம்மிங் பூலில் பார்த்தோன்னே குளிக்கணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு. ஸோ எப்பயாவது தானே அப்படின்னு சொல்லி குளிக்கட்டும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம். பட் தண்ணி ரொம்ப ஐஸ், அதில் எனக்கே இறங்க முடியலை. பட் இருந்தாலும் அவர் ஆசைப்பட்டாருன்னு சொல்லி விளையாட விட்டேன். பட் தண்ணி ரொம்ப கூலாக தான் இருந்துச்சு. சரியான குளி எல்லாம் ஒரே அளவு தான். அதை இறக்கி பாரு ஃபுல்லாக ஆளவா. வழுக்குவான் தலை போடுங்க. அவனை இறக்கி கீழே நிற்க, அவன் உயரங்க தானே. சார் கீழே நிறத்தை விட அவனை. ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டுட்டு வந்ததால் எனக்கு செம பசி. அதனால் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் டின்னரை ரூமுக்கு சென்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி நாங்கள் தான் ரூமுக்கு சென்ட் பண்ண சொன்னோம். ஏன்னா ஆச்சிக்கு அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. ஸோ அதனால் ரூமுக்கே சென்ட் பண்ண சொல்லிட்டோம். ஆப்பிடைசருக்கு சிக்கன் வச்சு ஏதோ செஞ்சுருந்தாங்க. தென் டெசர்ட்டுக்கு புடிங் அண்ட் ஃப்ரூட் அனுப்பியிருந்தாங்க. அண்ட் தென் க்ரீமி சூப், பன்ஸ். மெயின் கோர்ஸுக்கு ஃப்ரைட் ரைஸ் வித் டெவல் சிக்கன், அப்புறம் ஆனியன் சாலட். நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது இதை விட ஏர்லியாக எந்திரிச்சு வீடியோ எடுக்கணும்னு. பட் நல்லா தூக்கம் போயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம், பால் சொதி, சம்பல், டால் கறி, சிக்கன் கறி, எக் சாசேஜ், ஃப்ரைட் சிக்கன் வித் பேக் டொமேட்டோஸ், கூட ஏதோ சால்னா மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் பிரெட், ஜாம், வேஃபிள்ஸும் வச்சுருந்தாங்க. கொஞ்சமாக ஃப்ரூட்ஸும் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு சின்னவரை கூப்பிட்டு அப்படியே விளையாட போயிட்டோம். இந்த காக்கா. ஸோ இந்த ஹோட்டலில் எங்களுக்கு செட் மெனு தான் கொடுத்தாங்க. இப்போ 1 o'clock ஆகிட்டு லஞ்சை சென்ட் பண்ணிட்டாங்க. அதில் நாசி குராங் வித் எக் அண்ட் சாசேஜ், பப்படம் அண்ட் ஆனியன் சாலட், கொஞ்சம் சாஸ் கொடுத்துருந்தாங்க. இதை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் செக் அவுட் பண்ணிட்டோம். அண்ட் உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இந்த ரெசார்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வியூ எல்லாமே பிடிச்சிருந்துச்சி.
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.